ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை கோயம்பேடு ஸ்ரீ வைகுந்தவாச பெருமாள் திருக்கோவிலில் இன்று 28/7/2025 ஆடிப்பூரம் ஸ்ரீ ஆண்டாளுக்கான கல்யாண உற்சவம். கோவிலில் கல்யாண உற்சவம் எதுக்காக பண்ணுறாங்கன்னும் போது, ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் பிறந்த நாளில் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பங்குனி உத்திரத்தில் தாயாருக்கு எந்தெந்த கோயிலில் இப்போ பரசாத்தி பெருமாள் அந்தந்த கோவிலில் அந்தந்த தாயாருக்கான கல்யாண உற்சவம் நடக்கும். கோவிலில் கல்யாண உற்சவம் எதுக்காக நடத்துகிறாங்க, என்னெல்லாம் அதுக்கு தேவை, இந்த தேங்காய் மஞ்சள் பூசினது, வளையல், மஞ்சள், கிழங்கு மஞ்சள், பழ வகைகள், மாலை, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி வரிசைக்கான நம்ம கல்யாண சீர்வரிசையில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சு, அதை ஒரு வேண்டுதலோடு யார் வீட்டிலலாம் அந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இதை வீதி உலா வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கோவில் உள்ளே வரணும், உள் பிரதர்ஷனம் பண்ணின்னு வருவாங்க. ஒரு வேண்டுதல் அந்த பாக்கியத்துக்கு. எப்படி வேண்டிக்கணும், பெரியாழ்வார் எப்படி ஆண்டாள் கிட்ட பிரார்த்திச்சாங்களோ அதே மாதிரி ஆண்டாள் அனுகிரகத்தை எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், கல்யாணங்கள், பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு அர்ச்சகர் அந்த அக்ஷதையை என்ன பண்ணுன்ற விஷயத்திலிருந்து நாம் இங்கே வழிபாட்டில் பிரார்த்தனை எப்படி பண்ணியிருக்கிறது, மந்திரங்கள் என்ன சொன்னால் அதை கேட்கணும், அது தாயாருக்கு சொல்லக்கூடிய ஸ்ரீ சூக்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி முதல்ல சங்கல்பமாகி இந்த ஆசீர்வாதத்தோடு எல்லாருக்கும் நல்லது நடக்க பிரார்த்தனை. திருப்பியும் நம்ம அர்ப்பணம் பண்ணுறோங்கிறது. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு தனத்துக்கு அதிபதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது யார் கொடுத்த செல்வம், அவன் கொடுத்த செல்வம். அந்த செல்வத்தை நாம் பகவானுக்கு நம்மளால் ஒரு இயன்ற அளவு அதை திருப்பியும் சமர்ப்பணம் பண்ணுறோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு வேட்டி புடவைகள் அவன் சத்தியானுசாரம் சமர்ப்பிக்கிறான். அதை நம்ம சமர்ப்பித்தா கூட அதை பெரியாழ்வார் தான் வாங்கி கொடுத்ததாக தான் நம்ம இங்கே ஓடி விட முடியும். பொதுவாக நம்ம கல்யாணங்களில் பையனுக்கு மாமனார், பொண்ணுக்கு மாமனார் அவன் அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொல்லி அவனுடைய குலம் போக்குறதெல்லாம் சொல்லி அவன் இப்படி ஒரு இதுவாக அந்த வேட்டி படவை கொடுக்குறோன்னு சொல்லி மனையில் சபையில் ஓடி விடுவான். இங்கே நாம் வாங்கி கொடுத்தா கூட நம்மளுடைய சார்பாக பெரியாழ்வார் நமக்கு அதை வாங்கி கொடுக்கறதாக ஐதீகம். அதனால அந்த ஒரு நிகழ்ச்சியானது இப்போ நடக்க போகிறதுங்கிறது வாங்கி ஸ்மரணம், கோவிந்த நாம ஸ்மரணம், இதெல்லாம் நமக்கு தெளிவாக வகுத்து கொடுத்துருக்கா. அதை நம்ம இந்த மாதிரி காலங்களில் எல்லாரும் கோஷமாக அதை அனுசந்தானம் பண்ணணும். மொத்தத்தான அவன் கோவிந்தர் சொன்ன அவன் மட்டும் சொல்லிட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கோவிந்த நாம சங்கீர்த்தனன்னு அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போய் கேட்கணும். அங்கே இருந்து
இங்கே இருக்கவெல்லாம் அந்த அளவுக்கு உரட்டாக சொல்லணும் அந்த அதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது. அதனால தாயாருக்கு பழக்க போட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது முடிஞ்ச உடனே சுவாமிக்கு அக்ஷதாரோபணம். இப்போ எப்படி நம்ம கல்யாணங்கள்லாம் ஆச்சுனாக்கா நம்ம அந்த தம்பதியினருக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம். நாமெல்லாம் போய் சுவாமிக்கு அக்ஷதெல்லாம் போட முடியாது. அதனால ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமியானவர் நம்மளுடைய சார்பாக அந்த அக்ஷதையை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். அந்த அக்ஷதெல்லாம் நமக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதனால அதை வாங்கி போய் எல்லாரும் வீட்டில் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். யாருக்கு திருமணம் ஆகணுமோ பொண்ணோ பிள்ளையோ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். நம்மளை விட பெரியவா அப்பா அம்மா இருந்தால் அவர்கிட்ட கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நம்மளுடைய மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்கன்னா பெரியவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்படி அந்த அக்ஷதையை அவ்வளோ விவேகமாக சொல்லியிருக்கு. அதனால தான் திருப்பதியில் அங்கே அந்த எல்லாம் முடிஞ்ச உடனே அக்ஷதாரோபணம் பண்ணுவான். அந்த அக்ஷத பிரசாதம் கொடுப்பாங்க. அதனால் அதே மாதிரி சுவாமிக்கு சமர்ப்பணம். இப்போ கல்யாணங்கள்லாம் முடிஞ்ச உடனே நாம் நம்மளால் முடிஞ்சதை சமர்ப்பணம் ஓடி விடுவோம். அவளுக்கு சக்தியானுசாரம் அவள் என்ன பண்ணுறாரோ அதை பகவான் ஏற்றுக்க போகிறார். அதனால அக்ஷத சுவாமி உங்கள்கிட்ட அந்த இதை எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் அதை உங்களுடைய சமர்ப்பணையை சப்தம் இல்லாமல் அதில் சேர்த்துருந்தவர்கள் கடைசியில் எவ்வளவானுக்கு அதை சேர்த்து கடைசியில் ஆரம்பி பண்ணிவிட்டு பிரசாதமாக எல்லாருக்கும் அன்னப்பிரசாதம் இருக்குது. எல்லாரும் வாங்கிக்கிறோம். வளையல் திருமங்கள் ஏதாவது சரடு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்து வாங்கிட்டு போங்க. எல்லாரும் அவசரம் பண்ண வேண்டாம்.